ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி. நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி செய்யறதுக்கு என்ன ரேஷியோவில் நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கணும், எப்படி பக்குவமாக அரைக்கணும், இட்லி செய்யணுங்கிற ரெசிபியை இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்த ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி டேஸ்ட்லி சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லி கூட செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு பச்சைப்பயிறு குழம்பு, மசாலா அரைச்சி விட்டு செய்கிற பச்சைப்பயிறு குழம்பு. இது ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி. அடுத்தது கூடவே டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கார சட்னி. நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான காம்பினேஷன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் சமையலில் இந்த இட்லி தோசையெல்லாம் ஒரு முக்கியமான உணவுங்க. அடிக்கடி பண்ணுவோம். அதை எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான அரிசி வகைகளும் அந்த சிறுதானிய வகைகளும் சேர்த்து மாவு அரைச்சி நம்ம இட்லி தோசை செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசியை அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு டார்க் ஒரு ரெட் கலராக இருக்கும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அரிசி. இதில் நல்ல அயன் சத்து இருக்குது, நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, நரம்புகளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இங்கே மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு 2.5 கப் அளவுக்கு அளந்து இங்கே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி, இங்கே அந்த குண்டு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேங்க. பார்பாயில்டு இட்லி ரைஸ், இதுவும் அதே அளவு 2.5 கப் அளவுக்கு. இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கிட்ட அரிசியை நல்ல ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு அலசி கழுவிடுவோங்க. இங்கே நம்ம மொத்தமாக 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோங்க. அதாவது 2.5 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 2.5 டம்ளர் இட்லி அரிசி. பாருங்க, அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம். நல்லா அந்த அரிசியெல்லாம் கம்ப்ளீட்டாக மூழ்கிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி விட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு. எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இதையும் நல்ல ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அரிசி உளுந்தம்பருப்பெல்லாம் கழுவி ஊற வச்சு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிருவோம். பாருங்கள், உளுந்தம்பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாங்க. ஃபஸ்ட்டாக கிரைண்டரில் உளுந்தம்பருப்பு சேர்த்து அரைச்சிடலாங்க. கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த உளுந்தம்பருப்பை போட்டு விடுங்க. கடன்னு நல்லா ஃப்ளஃபியாக அரைப்பட்டு வந்துடும். உளுந்தம்பருப்பை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு ஒரு 25 நிமிஷம் போல் அரைச்சோம்னா நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக உளுந்தம்பருப்பு அரைப்பட்டுரும். நான் இங்கே பேனசோனிக் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் டைமர் செட்டிங் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 25 நிமிஷம் செட் பண்ணி அரைச்சாச்சுங்க. பாருங்கள், நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இந்த மாவு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அப்படியே காற்று போல் பஞ்சு போல் உளுந்து மாவு அரைச்சி எடுத்து நம்ம அதை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக நம்ம அரிசியை போட்டு அரைச்சிடலாம். அதே மாதிரி கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே ஓட விட்டுட்டு அரிசியை போடுங்க. கம்ப்ளீட்டாக அரிசி மொத்தமும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நீ மூடி வச்சிடலாம். அரிசி ஒரு 30 நிமிஷம் போல் அரைக்கட்டுங்க. பாருங்க, அரிசி இந்த அளவுக்கு நல்ல ஒரு 90% அரைச்சாச்சு. அதாவது ரொம்ப நைஸ் பேஸ்ட் ஆக்காம கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டோம்னா இட்லி நல்லா இருக்கும். இப்போ கிரைண்டரில் இருக்கிற அரிசி மாவோட ஆல்ரெடி ஆட்டி வச்ச உளுந்து மாவு சேர்த்து கலந்துக்கிறேன். இது நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த அரிசி உளுந்தம்பருப்போட குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் இப்படி நம்ம கிரைண்டர்லேயே போட்டு 1-2 நிமிஷம் ஓட்டி கலந்துக்கலாம். பட் குவான்டிட்டி அளவாக இருக்கணும். நான் இங்கே ஒரு 2 லிட்டர் கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 லிட்டருக்கு மாவோட குவான்டிட்டி கம்மியாக இருந்தங்காட்டிக்கு நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். பட் அதிகமாக மாவு இருந்தால் இது ஒத்து வராது, நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. பட் இப்படி ஒன்றா கிரைண்டரில் சேர்த்து மாவு கலந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவே இட்லி வரும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேங்க. இந்த மாவு ஒன்று கலந்துக்கிட்டு இருக்கும்போது உப்பு சேர்த்து விட்டுட்டா அதுவும் கலந்துரும். நல்லா ஒரு 1-2 நிமிஷம் ஓட்டிட்டு ஆஃப் பண்ணி இந்த மாவு மொத்தமும் ஒரு அகலமான பவுலில் எடுத்து வச்சிடலாம். நல்லா புளிக்கணும்.
ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருவாங்க. மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நிற்குது, நல்லா புளிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது மாவு. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் இட்லி, தோசை எது வேணாலும் செய்யலாம், ரெண்டுமே சூப்பராக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ இங்கே இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி விட்டுட்டு நான் இட்லி ஊற்றுறேன். ஒவ்வொரு குழியாக அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருவோம். இங்கே ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி இட்லி பிளேட்டை வச்சு நம்ம அதை வேக வச்சு எடுக்கும்போது நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இட்லி வரும். இப்போ வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மாப்பிள்ளை சம்பா இட்லி நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக ஜாமுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி. நல்ல அயன் சத்து, நார் சத்து நிறைந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி இட்லி செஞ்சுருக்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான சட்னி சாம்பாரும் பொருத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு பச்சைப்பயிறு குழம்பு, மசாலா அரைச்சி விட்டு செய்கிற பச்சைப்பயிறு குழம்பு, இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அந்த பச்சைப்பயிறு குழம்பும் கூடவே நல்ல ஒரு கார சட்னியும் செஞ்சேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இட்லிக்கு நல்ல பொருத்தமாக இருந்தது. இங்கே இதை ஒரு சஜஷனாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.